வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரமேஷ். சுரேஷ். ரமேஷ்ன்றது எங்கள் அண்ணன். உங்கள் அண்ணன். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். யூஎஸில் ப்ளூம்பர்க்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரும் இதெல்லாம் பரோட்டா டீ இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அதுதான் நான் கேட்கலான்னு நினச்சி வந்தேன். இப்போ அம்மா அப்பா கஷ்டப்படுத்த நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்துருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஸ்பார்க், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், ஒரு ஷிப்பிங் கோர்ஸ் பண்ணோம், ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணோம் அப்படின்ற அந்த எண்ணம் அண்ணனுக்கு வராத காரணம், தம்பி நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனது காரணம் இதாக இருக்கா? இல்லை, நாங்கள் ஒரு +2 படிச்சுட்டு இருந்தோம். அப்போ 10th +2 முடித்த உடனே எங்களுக்குள்ள ஒரு இது வந்தது. நான் எங்கள் அண்ணன் சாஃப்ட்வேரில் படிக்க வச்சோம். அப்பொழுதுக்கு அந்த NITO ஆப்டாக்கோ அதுதான் பெரிய லெவலில் இருந்தது. ஓகே. ஸோ அதில் படித்தா ஈஸியாக சம்பாதிச்சிடலான்ற ஒரு நோக்கத்தில் அவர் போய் சாஃப்ட்வேரில் ஜாயின் பண்ணார். எனக்கும் அதே தான் திணிக்கப்பட்டாங்க, இது மாதிரி நீங்களும் சாஃப்ட்வேரில் சேர்ந்துரு பணம் சம்பாதிக்கலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சது ஹோட்டல் அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களா இருக்காது, வெளியில உலகமே அதுதான். இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து கெடுக்கிறது, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நம்மளை படிக்க வைக்கிறது. ஆமாம். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், ஏண்டா நீங்கள் பரோட்டா தான் அடிக்க நல்லா தெரியுது, தோசை போட தெரியுது, ஏதோ கேட்ரிங் படிச்சேன்னா அப்படியே வேலை செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், வேணா பண்ணு அப்படின்னாரு. எனக்கும் வேற ஈடுபாடு இல்லை, இதுதான் தெரிஞ்சது. அதனால இதுவே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அது இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்போல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம் படித்தா போதும், மீதி நேரம் கடையில் இருக்கலாம். சாஃப்ட்வேர்லாம் போனால் ஃபுல் டே வேலை படிக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தினால நான் என்ன பண்ணேன், கேட்ரிங் காலேஜ் எடுத்துட்டேன். படிக்கணும் அப்படின்றதால கேட்ரிங் எடுத்துட்டேன். நீங்க நம்ம என்ன படிக்கிறதெல்லாம் என்ன ஃபுல்லாக எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் எது சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடி இல்லை, அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் அண்ணனை நீங்கள் அங்கே துரத்தி விட்டீங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. பட் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு நிலைமையில இருக்கீங்க. இது அண்ணன் என்ன சொல்கிறாரு இப்போ? அவரும் அதுதான் கடைசியாக இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வர பார்க்குறாரு. அவர் எட்டி பார்க்க பார்க்குறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் வரேன் கூட, நம்ம சேர்ந்து பண்ணலான்னாரு. அதனால தான் நியூ ஜெர்சியில் சரி நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி தரேன்ட்டு அவருக்கு அந்த பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்போ லான்ச் அது? நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம், 15th. ஸோ நீங்கள் போவீங்க அங்கே? நான் ஏற்கனவே 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேறு நேமில். ஸோ இப்போ அதுக்கும் போக தான் வேண்டியது இருக்குது. நான் ஒரு 12 வருஷமாக அங்கே தான் இருந்தேன். ஸோ அதனால் என்னென்ன ஊர்லாம் போயிருக்கீங்க? நான் யூஎஸில் எல்லா ஊர்களுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸ், மயாமி, நியூயார்க் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கேமன் ஐலாண்ட், பிரிட்டிஷ் ஐலாண்ட் இதெல்லாம் மேப்ல பார்த்ததோட சரி நாங்கள் ரைட் அங்கெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கோம். அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அங்கேயே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். கண்டிப்பாக பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் மேலும் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் திறக்கணும். அது கேப்டன் டீ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு செம்மையாக என்ன செய்ய போறீங்க? நூடுல்ஸ் செய்ய போகிறேன், வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ். ஓகே. எல்லாருமே நீங்கள் கடையில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடாயில் வச்சு டப்பான்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் அதை செய்யணும்னா ஐயோ எப்படி செய்யறதுன்னு ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க. நம்ம நார்மல் தோசைக்கல் இருந்தாலே போதும், அதுலேயும் நம்ம நூடுல்ஸ் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். சூப்பர். இன்னைக்கு உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்காரு. டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, பாத்திரத்தில் சமைக்கிற மீன் குழம்பு வேற மாதிரி இருக்கும், மண்பானையில் சமைக்கிற மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் கல்லில் சமைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் வேற ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றது இவர் ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்க அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண நாங்களே ரொம்ப கேரண்டியாக சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் சமைச்சு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் இல்லைங்க, பெரம்பூரில் ஸ்பெக்ட்ரம் மால் இருக்குது இல்லையா, அதான் எஸ்டு தியேட்டர் கூட இருக்குது. அந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசைக்கல், அதாவது சாமி தோசைக்கல் சின்ஸ் 1980 அப்படின்ற அந்த சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எப்படி கல்லில் சமைச்சா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் இன்னைக்கு சமைக்க போகிற அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான பொருளும் அவர் சொல்லுவார், எட்டி பார்த்து சொல்லுவார். எப்படி பார்த்து சொல்லுங்க. உப்பு, மிளகு, வெள்ளை மிளகு, சோயா சாஸ், பன்னீர், மஷ்ரூம், கிரீன் சில்லி, குடைமிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், நூடுல்ஸ், வெங்காயம், கார்லிக். ஸோ தேவையான பொருளாக நம்ம ஷெஃப் எட்டி பார்த்து சொல்லியாச்சு. எட்டி பார்த்து அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிச்சன் இல்லைங்க, இங்கே நாங்கள் அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் செட்டப்லாம் பக்காவாக பக்கத்தில். ஸோ இப்போ அடுத்து நம்ம செய்முறை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தோசையில் பிஸ் அதில் ஏதாவது போடுறோமா? கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பிஸ் அப்படின்னா எங்கள் பாத்தில் ஆயில். ஓகே. கார்லிக் போட்டுக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம். எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் போடுறோம், உடனே வெங்காயம் போடுறோம். ஸோ நம்ம எதுவுமே அரைக்க போகிறது கிடையாது, அப்படியே சமைக்க போகிறோம், அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ஆனியன் வந்து கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னாலும் இதே வழிமுறைகள் தான். நூடுல்ஸ் பதிலாக ஃப்ரைட் ரைஸை போட்டுடுங்க. ரைஸை போட்டுங்க, அது ஃப்ரை ஆனால் ஃப்ரைட் ரைஸ். ஆமாம். சரி, நூடுல்ஸ் ஹோட்டல்லலாம் ரெஸ்டாரண்ட்லலாம் செம்மையாக இருக்குது, வீட்டில் செஞ்சால் நல்லாவே இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வீட்ல செய்யும்போது ஒட்டிக்குது, ஒரு மாதிரி கண்டிப்பா. பிசு பிசுயா அப்படி இருக்கு. ஆனா ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா வருது. அது எப்படி பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட்டா இருக்கும். கண்டிப்பா. அது என்ன ஒண்ணுமே இல்ல, நீங்க பாயிலிங் வாட்டர் நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணியில உள்ள போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில அப்படியே பாஸ்தா நூடுல்ஸை போட்டுட்டு அப்படியே பாயில் பண்ணுவாங்க, அது ஒட்டிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணியை கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் தான் இதோட வேக வைக்கிற டைம். அது உள்ள போட்டுட்டு பாயில் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு கொஞ்சோண்டு சிறிதளவு எண்ணெயை போட்டுருங்க. அதில் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒட்டாது. இவ்வளோ செஞ்சு தனியா தட்டில் எப்படி வச்சோம்னா ஒட்டாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதிகமான அளவு பாயில் பண்ணாலும் அது நொச நொசன்னு போயிடும். சேம் தான், அரிசி நம்ம எப்படி பாயில் பண்ணுவோம், ரொம்ப அதிகமா பாயில் பண்ணாலும் ஒட்டிக்கும், நொசஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நூடுல்ஸும் அதே மாதிரி தான். வெரி குட். ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய டிப்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஓகே. மஷ்ரூம் போட்டிருக்கேன், எதுவுமே பாயில் கிடையாதுல்ல? ஆமாம். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், குழந்தைங்களுக்கு பண்ணும்போது பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சால்ட் அண்ட் பெப்பர் போதும். கொஞ்சோண்டு கேபேஜ் அண்ட் கேரட். ஓகே. எல்லாமே இந்த நீட்டாக கட் பண்ண போதும். கொஞ்சம் பன்னீர். இங்கே குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வந்தாங்கன்னா பாஸ்தா கேட்குறாங்களோ நூடுல்ஸ் கேட்குறாங்களோ அவங்களே வந்து சமைக்கலாம். ஓகே ஓகே. அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அவங்களே வெஜிடபிள்ஸ்லாம் அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். கவுண்டர்லேயே நாங்கள் வச்சுருப்போம், என்ன வெஜிடபிள் இல்லை மீட் வேணும்னா அவங்க என்ன மீட் வேணும், எனக்கு எறா வேணும், மீன் வேணும், சிக்கன் வேணும்னாங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்தா வேணும், நூடுல்ஸ் வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும், அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களே குக் பண்ணிக்கலாம். அவங்களே குக் பண்ணலாம். அவங்களே இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள்? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக 2 ஷெஃப்ங்க அவங்க எப்பயுமே கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வெரி குட் வெரி குட். ஸோ கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். குழந்தைங்க இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன தான் ஃபோனில் கேம்ஸ் எல்லாம் ஆடினாலும் இந்த குக்கரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது எப்படி சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து அந்த குழந்தைங்களே வந்து சமைக்கலாம், அவங்களே அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஊட்டுற மாதிரி இருக்கும் அவங்க விஷயத்தில், அவங்க டார்கெட்டில். அடுத்து நூடுல்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த டைமில் தான் நம்ம ரைஸ் வேணும்னா ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வேணா ரைஸ் போட்டுக்கலாம். ஓகே. ரைஸும் சேம் பாயில் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம். பத்தாவதுக்கு வீட்டில் சமைக்கும் போது அந்த நூடுல்ஸ் பாதி பாதியாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் நீட்டாலாம் கொதிக்க வைக்கிறது, நம்ம கட் பண்ணி எல்லாம் போட வேணாம், அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிட்டு வடி கட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போய் கொஞ்சம் ஆற வச்சிடணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இதில் இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னா எந்த ஒரு கலர் பவுடரும் அஜினமோட்டோவும் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. எல்லாருமே ஒரு சின்ன தப்பு பண்ணுறது என்னன்னா அஜினமோட்டோ போட்டால் டேஸ்ட் அதிகமாக வரும்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நல்ல கரெக்டான வெஜிடபிள்ஸும் ஒழுங்கான ஆயில் சால்ட் பெப்பர் போட்டாலே போதும், நல்ல டேஸ்ட். ப்ராப்பர் டைமிங்கில் சமைச்சாலே போதும். வெங்காயத்தை வந்து இப்படி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது போடணும் அது போடணும்னு கிடையாது. அதெல்லாம் கரெக்டான டைமில் போட்டாலே போதும். கொஞ்சோண்டு சோயா சாஸ், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு சால்ட் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயம் தாள். ஓகே. வெங்காயத்தாள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி போட்டு ஒரு பெரட்டுறோம். ஆமாம், சொன்னது போல் ஈஸியாக தான் இருக்குல்ல. அநேகமாக நம்மளுக்கு பழகிடுச்சுன்னா நம்ம அந்த தோசைக்கல்ல சமைக்கலாம். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது, ரொம்ப கஷ்டமான வேலைகளே கிடையாது. ஓகே. இவ்வளோ பெரிய கல்லுன்றதுனால நாங்கள் இவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம போட்டு சமைக்கிறோம். ஆமாம். வீட்டில் சின்னதாக தான் இருக்கும், அதுக்கு ஏற்றது போல் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 2 தோசைக்கல்ல தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நீங்கள் சமைச்சு நூடுல்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். ஆமாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட். சரி, இப்படி தான் இருக்குமா இல்லை எண்ணெய் நிறைய ஆட் பண்ணணும்? அப்படி எண்ணெய் எல்லாம் ரொம்ப போட வேண்டியதே இல்லை. எந்த ஒரு குக்கிங்னாலும் எண்ணெய் அது வதக்கிறதுக்கு தான் வேணுமே தவிர அதை உள்ளே போட்டு ஆயில் ரொம்ப தேங்க வைக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, குட், சூப்பர். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரொம்பவே பிரமாதமாக செம்ம ஸ்பீடாக நூடுல்ஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ஷெஃப் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதை அழகாக நாங்கள் வந்து டிஸ்பிளேல வைக்க போகிறோம், பாருங்கள்.
ரொம்பவே பிரமாதமா தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்காக சூப்பரா இந்த ரெஸ்டாரண்ட்ல நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த டிஷ்ஷில்? இந்த டிஷ்ஷில் அதுதான் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் நூடுல்ஸ் நீங்கள் ஒரு டப்பாவில் வாங்கி அதை சுடுதண்ணி போட்டு அப்படி சாப்பிட்றதோட இது ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டு அந்த நூடுல்ஸ் போட்டு சாப்பிடும்போது ஈஸி ஃபார் டைஜஸ்ட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு மீன் வேணுனாலும் பண்ணிக்கலாம், எறா வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக சிக்கன் போடும்போது ஒரு 10 நிமிஷம் அதிகமாக வதக்கிக்கணும் நீங்கள். அது கூட நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, எந்த டைமில் ஆட் பண்ணணும் சிக்கன்னா? இப்போ எந்த டைமில் வெங்காயம் போட்ட உடனே சிக்கனை போட்டுடுங்க. சின்ன போட்டு ஆமாம், சின்னதாக. நீங்கள் இப்போ கடையில எல்லாம் போய் சாப்பிடும்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அது வேண்டாம் நமக்கு. நார்மலாக ஒரு சிக்கன் பிரஸ்ட்டோ இல்லை லெக் பீஸோ எடுத்து சின்னதாக ஜூலினா சின்னதாக கட் பண்ணி வதக்குனீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். பச்சையாவே போட்டீங்கனாலும் 10 நிமிஷம் தான் ஆகும். ஓகே, அந்த குக்கிங் முடியறதுக்குள்ள அது குக் ஆயிடும். சின்னதாக தான் கட் பண்ண போறீங்க, உடனே சாத்தி ஆயிடும். நீங்க உங்க வீட்லயும் தோசைக்கல்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி வதக்குறது. ஸோ அது பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ நீங்க இங்க வந்து சாப்பிடும்போது நம்மளோட தோசை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா, நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா 80 ரூபா 90 ரூபா. இதுதான் நம்மளோட காஸ்ட். ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் மக்களுக்கு எப்படி கொடுக்கலான்றதை மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னதான் நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு போனாலும் மக்கள் சாப்பிட்ற அதே நடுநிலை மக்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் அதே பேசிக் டேரிஃப்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஆமாம், இப்போ எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே சொல்கிறது அதுதான். இங்கே வந்து சாப்பிட்றவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வெளியில் போகணும். ஐயோ நான் பிரியாணிக்கு 250 ரூபா கொடுத்துட்டேன், நூடுல்ஸுக்கு 250 ரூபா கொடுத்துட்டேன்னு ஒரு மன வருத்தம் இல்லாமல் நிம்மதியாக ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அவங்க போகணும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸிங்கை ரொம்ப கம்மியாகவும் சுகாதாரமும் பண்ணியிருக்கோம். ஓகே, குட். ஸோ கண்டிப்பாக இது எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லிடுறேன். பெரம்பூரில் எஸ்டு தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பெக்ட்ரம் மால், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம சாமி தோசைக்கல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஃபுட்டு பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக ஃபன் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக எங்கள் மக்களுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லார் வீட்லையும் தோசைக்கல் நூடுல்ஸ் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் இன்னும் ஃபேமஸ் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கு அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சாமி தோசைக்கல் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கார்லிக், வெங்காயம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஆயில் போட்டு சாத்தே பண்ணிக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம், கேபேஜ், கேரட், குடமிளகா இதெல்லாம் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸை போடுறீங்க. கொஞ்சமாக சிறிதளவு ஒரு 2 ட்ராப் மாதிரி சோயா சாஸை ஆட் பண்ணிக்கிறீங்க. கூட சால்ட்டு, பெப்பரு ஆட் பண்ணுறீங்க, வதக்குறீங்க. அதுக்கு கூட கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டிங்கனாலே போதும். சாமி தோசைக்கல் நூடுல்ஸ் ரெடி.